சபைகளிலும் இந்த நாட்களை அப்படியாக அனுசரித்து தங்களுடைய சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டு வருகிறார்கள். கல்வாரி மரத்தில் பூத்த 7 பூக்கள். அந்த 7 பூக்கள்னா என்ன அப்படின்னா 7 வார்த்தைகளைத்தான் என்ன பண்றாங்க, பூக்கள் அப்படின்னு சொல்றாங்க. லூகாவின் சுவிசேஷத்துல 23ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாம் தெரிந்து கொள்வோம். லூகா 23ஆம் அதிகாரம். லூகாவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 22 25 வசனம் வரைக்கும். லூகா சுவிசேஷம் 23ல 22 25 வரைக்கும். அவர்களை நோக்கி, ஏன் இவர் எல்லா பொல்லாப்பு செய்தார்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவரிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவரை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றார். அப்படி இருக்கும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஒரு பிரதான ஆசாரியர் இந்த சத்தம் மேற்கொண்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து தீர்ப்பு செய்தது. கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவரை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆமென். இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். இஷ்டம் அப்படி என்றால் அவங்க என்ன செய்யணுமோ செய்து கொள்ளுங்கள், என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, சிலுவிலே பேசுகிற அந்த 7 வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். அந்த வார்த்தை எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எங்களை உருவாக்கட்டும். இப்பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்லப்பா, எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உடைய கரம் பெரிய காரியங்களை செய்யணும். இயேசுவின் போல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவம் நடக்குது. அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? ஏன்னா இயேசுவை என்ன பண்ணுங்க, சிலுவையில் அறையும் பயங்கரமா கூக்குரலிட்டார்கள் என்று 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பிலாத்து இயேசுவை என்ன பண்ணா, விடுதலை ஆக்கணும் அப்படின்ற மனதோடு தான் இருந்தார். ஏன்னா அவரிடத்துல ஒரு குற்றமும் காணல, ஒரு குற்றத்தையும் அவன் பார்க்கல. அதனால எப்படியாவது அவரை விடுதலையாக்க அனுப்பிடலாம் அப்படின்னு பிலாத்து நினைச்சா கூட ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, இவனை சிலுவையை அறையும் சொல்லி. ஏன்னா அவன் ஒரு ராஜாக்கள் இருக்கிறபடினால ஜனங்களுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கணும். அதனால வேறு வழி இல்லாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவரிடத்தில் நான் காணவும் இல்லையே. ஆகையால் நான் இவரை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். ஏன்னா சிலுவையில் அடிக்கப்படணும் அப்படின்னா அந்த சிலுவை இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சட்டத்தில் இருக்கு இல்லைங்களா, மரண தண்டனை அப்படின்னு. மரண தண்டனைக்கு ஒப்பான ஒரு தண்டனை தான் அந்த சிலுவைகள் பண்ணுறாங்க. மரண தண்டனை கூட ஒரு நிமிஷத்தில் அவங்க தூக்கிலிட்டு கொண்டுருவாங்க. ஆனால் சிலுவையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தது. அந்த மனுஷன் செய்த குற்றத்துக்காக அவனை ஈரப்படுத்தி இல்லை எல்லாரும் மத்தியில், அதாவது குற்றவாளியை பார்த்தா மென்படும், திருடனை பார்த்தா மேலே பண்ணுவோம், ஒரு மாதிரி வெறுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி திருடி காப்பார் அப்படின்னு அந்த வேறு அந்த வார்த்தைகள் அந்த வெறுப்பு நம்மளை விட்டு போவே போதும். அவனை எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இயேசுவை அவரை ஈனப்படுத்தும்படியாக, அவரை வேதனைப்படுத்தும்படி எல்லா ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக தான் அவர் என்ன பண்ணாங்க, அப்படியே இந்த ரோட்டு ஓரமாக சிலுவையில் அவரை சுமந்து வரும்படியாகவும் அவரை அடிச்சு ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் பிலாத்து என்ன நினைச்சாரு, எப்படியாவது இயேசுவை விடுதலையாக்கலாம் அப்படின்ற ஒரு மனதோடு கூட இருந்தார். 23ஆம் வசனம் சொல்லுது, அப்படி இருந்தும் அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்றும் அவர்கள் உரத்த சத்தத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பிரதான ஆசாரியரும் இந்த சத்தம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று பிலாத்து என்ன பண்றான், தீர்ப்பு செய்யலாம். வேற வழி இல்லாதபடிக்கு அவர்கள் பண்ண அந்த சத்தத்தை நிமித்தமாக பிலாத்து ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறான். கலகத்தின் நிமித்தம் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனே அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். இயேசுவை அவர்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிட்டார்களா, ஒப்புக் கொடுத்தார்கள். நம்ம சொந்த ஜனங்கத்தினுடைய கூக்குரல், ஒரு பாவமும் அறியாத பரிசுத்தமான அந்த ரத்தத்தை அந்த பிலாத்து சிலுவையை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கபடி அந்த சூழ்நிலைகள் ஜனங்கள் பண்ண ஒரு பயங்கர ஒரு மோசமான ஒரு காரணம் பாருங்க. ஆனால் என்ன நடந்தது, காலகட்டத்தையே 2ஆக பிரித்து மனுக்குலத்துக்கும் இறைவனுக்கும், அதாவது மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பிளவை சரி செய்யும்படியாக அவரை கரெக்டாக சிலுவையிலே அடித்து அவர் மரணத்துக்குள்ள ஆயிட்டாருன்னொடனே என்ன பண்ணுச்சு, தேவாலயத்துள்ள திரைச்சீலை கிழிந்தது. இயேசு கொல்கதா மலையில் 3 ஆணிகளால் தொங்கினவராய் தன்னுடைய
கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக என்ன பண்ணாரு செய்தார். அவருடைய முதல் வார்த்தை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23:34 வாசிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிற இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். முதல் பூ, கல்வாரியிலே பூத்த முதல் பூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பூ. அல்லேலூயா. என்ன பூவு? மன்னிப்பூ. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன தெரியும் யார் தான் இந்த ஜனங்க செய்யற பாவங்களை மன்னிக்கணுன்றது இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் இல்லையா? மன்னிப்போம். ஒருவேளை யாரோ தவறு செஞ்சுன்னா அவங்ககிட்ட சொல்லி இவங்களை மன்னிச்சிருங்க, இந்த மனுஷனை மன்னிச்சிருங்க, அவங்க செய்யற தவறுக்கு எந்த ஒரு காரியங்களும் செய்யாதீங்க, மன்னிச்சிருங்க. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு? அவர் பேச ஆரம்பித்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ, தாங்கள் செய்கிறது, அவங்க செய்கிறது என்னன்னு தெரியாம தான் இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அதனால என்ன பண்ணுங்க, இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு. எப்போ என்ன காரியத்துக்காக அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா 32:3 வாசிமா. குற்றவாளியாகிய வேற 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் செய்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார். இதுதான் குற்றவாளிகளை கொண்டு வந்து யார்கிட்ட நிக்க வைக்கிறாங்க? 2 பக்கமும் இயேசு கிறிஸ்துவின். ஆமா, இதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஐயோ இவர்களை மன்னியும், இவங்க செய்யறது என்னன்னு தெரியாம செய்யறாங்களே, இல்ல குற்றவாளிகளை கொண்டு வந்து எனக்கு சமமா கொண்டு வந்து. ஏன்னா பாருங்க, 3 பேருமே சமமானவர்கள் தான் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டுறதுக்காகவே ஆண்டவருக்கு 2 பக்கத்துல, வலது பக்கத்தையும் இடது பக்கத்துலயும் என்ன பண்ணாங்க? தவறான மனுஷர்களை நிறுத்தினாங்க. அது சொல்றாரு, இதை பார்த்தையோ இவங்க என்ன செய்யணும்னு தெரியாம செய்யறாங்களே, நான் தானே இவர்களுக்கு தேவனாய் வந்தேன், இவர்களுடைய பாவங்களை மன்னிக்கத்தானே வந்தேன். அப்படிதானே சில வேலைகள் கூட நம்ம நினைப்போம், நம்மளுக்கு தேவையில்லாம குற்றப்படுத்துவாங்க, இவங்களுக்கு நல்லது செஞ்சா ஏன் நமக்கு இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படுவோம்ல. சில வேலைகளை நம்மளே வாலண்டியா போய் அவங்களுக்கு நன்மையை செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை புரிஞ்சிக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட தவறான பாதைகளை அவர்கள் கணிப்பார்கள். அதை பார்க்கும் பொழுது வேதனையா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க பாக்குறாரு, அவர்களுக்கு பாருங்க, அவரை யாருக்கு நடுவுல பாருங்க நிக்க வச்சா அப்படின்னா குற்றவாளிகளுக்கு பாருங்க, அவர்களுக்கு நடுவிலே ஆண்டவரை சிலுவிலே அவர்கள் அடித்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறோம். அப்படிதான் இன்னைக்கு நமக்கு விரோதமா பேசுறோம், நமக்கு விரோதமா செய்யறவங்களுக்கு தெரியல நம்ம என்ன எப்படி இருக்கிறோம், நம்முடைய தேவன் யாரு அப்படின்றதை அறியாதபடி இருக்கிறார். அதனாலதான் ஆண்டு சொல்ற, அவங்க தெரியாம தான் செய்யறாங்க, நம்ம தான் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இவர்கள் செய்யல இந்த காரியத்தை, பிசாசானவர்கள் அவர்களை தூண்டிவிட்டு இந்த காரியங்களை செய்கிறபடினால நீ அந்த மனுஷர்களை நீ மன்னித்து. அவங்க இதை செய்யல, அவங்க தெரியாம செய்யறாங்க. உனக்கு விரோதமான காரியங்களை அவங்க தெரியாம செய்யறாங்க. தெரிஞ்சா செய்வாங்களா? நம்ம எப்படி இருக்கிறோம், அவங்களுக்கு எந்த ஒரு தீங்குமே நம்ம நினைக்கல. நம்ம நினைப்போம் அவங்களுக்கு என்ன தீங்கு நான் நினைச்சேன், முகாந்திரம் இல்லாம நம்மளுக்கு அழைக்கிறாங்களே. ஆண்டவர் கூட எந்த ஒரு பாவமும் செய்யல, கர்த்தர் எந்த ஒரு காரியம் செய்ய. ஒரு மனுஷனுக்கு சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்றால் அவன் கொலைபாதகனாய் இருக்கணும். அது மட்டுமல்ல, எல்லா மனுஷர்கள் மத்தியிலையும் அவன் வெட்கப்படுகிறவனாய் இருக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றுமே இயேசு செய்யல. அதனால்தான் பிலாத்து சொன்னார், எப்படியாவது இவரை என்ன பண்ணலாம், விடுதலையாக்கிடலாம் அப்படின்னு பார்த்தாரா, ஜனங்கள் விடல. முதலாவது தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்மளும் என்ன பண்ணணுமா, இவர்களை மன்னியும் அப்படின்று பிதாவிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மன்னிப்பு முதலாவது. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையிலே மன்னிப்பு முதலாவது. உன்னுடைய என்ன பண்ணுங்க, மனுஷர்களை நீங்கள் மன்னிங்க, உங்களுக்கு தெரியாதபடிக்கு அவர்கள் செய்கிறது காரியங்களே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை யாரும் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய். ஒரு மனுஷனுக்காக அவர் அடிக்கப்பட்டாரு. இந்த பூலோகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர் மனுக்குலத்துக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் இந்த சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது மன்னிக்கிற காரியங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் நம்மளால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. எத்தனை பேர் இங்க உள்ள இருக்கிறீங்க, அவங்க செய்யற அந்த காரியங்களுக்கு நமக்கு முதலாவது என்ன பண்ண முடியல, மன்னிக்க முடியல.
மனுஷர்கள் செய்கிற அந்த காரியங்கள் நம்ம பாதிக்கப்படுகிறதுனால எல்லாரும் மன்னிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் மன்னிக்க வேண்டும். அதுதான் முதலாவது சிலுவையில பூத்த பூ, மன்னிப்பு. அல்லேலூயா. மன்னிப்பு. எத்தனை பேர் அந்த பூ வச்சுட்டு போறீங்க? மன்னிப்புவே. அல்லேலூயா. மன்னிப்பு. விட்டுறேன், இன்னையோட இந்த காரியங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அதைத்தான் சொல்லி கொடுக்கிறார். நான் யாருன்னு தெரியாம இவங்க என்ன பண்றாங்க, கல்வரைகளை கொண்டு வந்து எனக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல நிறுத்துகிறார்களே, அதனால ஆண்டவரை இவர்களை மன்னி என்று சொல்லி அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இரண்டாவது, லூகாஸ் விசேஷம் 23ஆம் அதிகாரத்துல 43ஆம் வசனத்தை வாசிங்க. இரண்டாவது என்ன பூ? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தாலும் என்றார். 43. அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இரண்டாவது பூ ரட்சிப்பு, மன்னிப்பு பூத்து. அதுக்கப்புறம் இரண்டாவது கல்வாரி சிலுவையில ரட்சிப்பு பூத்து. இரண்டாவது பூ ரட்சிப்பு. என்ன சூழ்நிலைகளுக்காக ஆண்டவர் யாரை பொறுத்து இந்த காரியங்களை அவர் சொல்லுகிறார்? நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்லு. நம்ம அப்படியே பார்த்துட்டே வரும்போது 34 35 வாசிக்கமா. ஜனங்கள் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனானால் தெரிந்து கொள்ளப்பட இயேசுவானார், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார். பாத்தீங்களா எப்படி செய்யறாங்க? பாத்தீங்களா? இப்ப இதேதான் இன்னைக்கு அவங்க கிறிஸ்தவங்க தானே, அவங்களுக்கு ஆண்டவர் செய்ய வேண்டியதானே இந்த வார்த்தைகள் தான் வரும். அவங்களுக்கே இந்த பிரச்சனை வந்தது, அவங்களுக்கே இந்த போராட்டம் வந்து. இன்னைக்கு ஆண்டவரும் அதே சூழ்நிலைகளை தான் கடந்து வந்தார். மற்றவர்களை ரட்சித்த இவன் தானே ரட்சித்துக் கொள்ள வேண்டியதானே நம்ம. அப்ப நமக்கு மற்றவர்கள் சுவிசேஷம் சொல்லும், உன் வீட்டுல என்ன நடக்குது, முதல்ல உன் வீட்டுல நடக்கட்டும், நீ ஆண்டவரை தேடுறீ அப்படின்ற காரியங்கள் தான் வருது. கர்த்தரும் அப்படியே கடந்து வந்தார். 36 37 வாசிமா. 38. அவரிடத்தில் சேர்ந்து காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை 23. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று ரேகு தன்னின் எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களையும் ரட்சித்து உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை அப்போ அந்த 2 கல்வர்களும் ஆண்டவரிடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அப்போ ஒருத்தன் என்ன சொல்றான், சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியின் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். முதல்ல ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, பார்த்து இகழ்ந்து அப்படின்னு சொல்லி 37ஆம் வசனத்துல இருக்கு. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டு இருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகள் அவரை எழுது. அவர்களுடனே கூட அப்ப ஜனங்களும் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை எல்லாரையும் இப்ப ரட்சித்தான், எல்லாரையும் விடுதலையாக்கலாம், எல்லாரையும் சுகமாக்கலாம். இப்ப இவருக்கு மட்டும் என்ன இருக்கு, இவனை காப்பாற்றிக் கொள்ள ரட்சிப்பதான் என்ன காப்பாற்றிக் கொள்ள வேண்டியதானே அப்படின்னு சொல்லி பேசுகிறார்கள். அப்போ உடனே இப்ப சிலுவையில் இருந்த 2 பேர்கள் ஆண்டவருக்கு இடது பக்கம் வலது பக்கத்துல நின்ற ஒருவர் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் என்ன பண்ணு ரட்சித்துக் கொள்ள என்று அவரை இகழ ஆரம்பிச்சார். அப்போ மற்றவன் அவனை நோக்கி நீ இகழ்ந்த, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் இவருக்கு பயப்படவில்லை. பார்த்தீங்களா, தேவனுக்கு பயப்படவில்லையா? இவ்வளவு பெரிய குற்றம் உனக்கு நேரிட்டு கூட நீ உனக்குள்ள இருதயத்துல பயம் இல்லாம பேசுறியே. நாமோ நியாயமான தண்டிக்கப்படுகிறோம். அப்ப சிலுவையில் பாடுகள் என்றால் ஒரு நியாயமான ஒரு தவறு செய்கிற மனுஷன் தான் தண்டிக்கப்படுறோம். அவனுடைய வாயிலே சொல்றாங்க. 41 வாசிமா. தண்டிக்கப்படுகிறோம், நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். பார்த்தீங்களா, இப்ப இதெல்லாம் 2 நடக்குது. இப்படி ஆண்டவருக்காக அவன் பறிஞ்சு பேசி அடுத்தது ஆண்டவர்கிட்டயே அவன் கேட்கறான். இயேசுவை நோக்கி என்ன பண்றான்? 42 வசனம் வாசிமா. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். என்ன பண்ணுங்க? அடியேனை நினைத்தருளும். அதுதான் இப்பதான் ஆண்டவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை புறப்பட்டு வந்து, நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே இந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னா அவன் உண்மையை ஒத்துக்கிறான். நான் செய்தது தவறு, அதற்கேற்ற தக்க பலனை தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நம்ம தப்பு செஞ்சுட்டாலும் ஒத்துப்போமா? பாதி ஒத்துப்போம், பாதி மறுதளிப்போம். ஆனா அந்த குற்றவாளி என்ன பண்றான், தன்னை குற்றவாளி தான், நான் செய்த தவறுக்கு ஏற்ப தண்டனையை தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் பார்க்கிறார். இப்போ ஆண்டவருக்கு அந்த பாவத்தை அறிக்கையிடுகிறவன் அவரிடத்துல இறக்கம் பெறுவான். அதை அறிக்கையிட்டு
விட்டு விடுகிறவன் ஆண்டவருடைய சமூகத்துல இரக்கம் பெறுவான். அல்லது அறிக்கையிடாம இருதயத்துல வச்சிருப்பானவன் இரக்கம் பெற்றுக்கொள்ள மாட்டான். இங்க ஆனா அந்த 2 கல்வர்களை ஒருவன் ஆண்டவரை பரியாசம் பண்ணினாலும் மற்றவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ இவன் தன் தவறை உணர்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அதனால இவன் என்ன பண்ண போற, ரட்சிக்க போறேன்னு சொல்லி அந்த சிலுவையில 2வது தூவாக அந்த பரதேசியிலே அவனை ஆண்டவர் சேர்த்துக் கொள்ள என்று பேசுறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட என்ன பண்ணுவேன், பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுங்க. அது ஆண்டவர் இதை என்ன சொல்லித்தராது என்றால், உங்கள் தவறுகளை என்ன பண்ணுங்க, நீங்க அறிக்கையிடுங்க, விட்டு விடுங்க, மறுதளிக்காது. உண்மையை உள்ளதென்றோ இல்லதென்றும் சொல்லுங்கள். மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப 2வது ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக அவர் வருகிறார். அல்லேலூயா. அடுத்து 3வது வார்த்தையை குறித்து நாம் பார்ப்போம். 3வது வார்த்தை யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 26, 27. அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். 26, 27 நம்ம பார்க்கிறோம். அவர் அரவணைப்பை தருகிறார். அரவணைப்பு சொல்லுங்க. முதல்ல என்ன பூவு? மன்னிப்பு. 2வது, 3வது அரவணைப்பு. 7 பூக்கள்ல 3 பூக்கள் 3வது பூ பூக்குது அரவணைப்பு. ஒரு அரவணைப்பு ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். இயேசு நம்ம தன்னை வயிற்றிலே சுமந்த மரியாதை அவர் பார்க்கிறார். தனியாக விட்டுறக்கூடாது, நமக்குன்னு ஒரு பொறுப்பு. எல்லாமே பூமியில இருக்க ஆனால் ஒருத்தருக்கு அவர் குறை வைக்கணும். அவர் மரணத்துக்குள்ள ஆகும் பொழுது ஒருவருக்குமே இந்த குறையை வச்சேன்னு சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரியான காரியங்கள் செய்கிறது இல்லை. அந்த மரணத்துல தான் சொல்லுவாங்க, என்ன இவன் பிள்ளைகள் அப்படியே விட்டுட்டு போயிட்டான், பிள்ளைகளுக்கு எதுவுமே நன்மையை செய்யல, பிள்ளைய படிக்க வைக்கல, பிள்ளைய அப்படியே விட்டுட்டான், பிள்ளைய இப்படியே விட்டுட்டானே, கண்டிக்கவே இல்லையே, பெண் பிள்ளைகள் இப்படி விட்டுட்டானே, ஆண் பிள்ளைகள் இப்படி விட்டுட்டானே, இவெல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பூமியிலே ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தங்கள் கடமைகளை சரிவர செய்யாதபடி மரணத்தை ஏற்றுக்கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா இருக்க நாள் வரைக்கும் அவர்களுக்குள்ள என்ன பொறுப்பு இருக்கு அப்படின்றத அவங்க உணர்றது. ஆனா ஆண்டவர் சரியாக இருக்கார். மனுக்குலத்தினுடைய எல்லா பாவத்துக்காக அவர் செய்தார். அது மட்டும் இல்ல, தன்னை கருவிலே சுமந்த தாயாகிய மரியாளுக்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை அவர் அழகா செஞ்சுட்டு போனார். அனாதையா விட்டு விட்டார். அல்லேலூயா. ஒரு அரவணைப்பை கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு. அவர் 31வது வயசுக்கு என்ன பண்ணிட்டாரு, அவர் ஊழியம் செய்ய வந்துட்டார். அப்போ 3 ஆண்டு காலம் அவர் பூமியிலே பிதாவின் சித்தத்தை செய்தார். அப்போ மரியாள் கிட்ட போய் அவர் பேசல, அவர் எதுவுமே பண்ணல, அவர் பாட்டு என்ன பண்ணாரு, பிதாவின் சித்தத்தை வந்துட்டார். ஆனாலும் அவர் இருதயத்தில் இருந்ததை பாருங்க. நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? 30 வயது உள்ளவராய் என்ன பண்ணார், அவரு யோகா நதியில ஞானஸ்தானம் வச்சு வந்துட்டாரு. வந்த பிறகு அங்க மரியாள் கூப்பிடுறாங்க. ஜனக்கூட்டத்தை நடுவில் பிள்ளைய பார்க்கணும் கூப்பிடுறாங்க. அப்பா அவர் சொல்றாரு, எனக்கு யார் தாயும் சகோதரரும் சகோதரிகளும் சொல்றாருல, என்னோட தேவனுடைய வார்த்தைக்கு இப்படி. அப்போ அவர் போய் பார்க்கல, அவங்களை குறித்து அவர் என்ன பண்ணல, அக்கறை எடுக்கல. ஆனா பாருங்க, ஒரு முடிவு, இனி இந்த பூமியில நம்ம இருக்க போறது இல்லை, அதனால என்ன பண்ணிடணும், அவருடைய தாயை ஏதாவது ஒரு காரியங்கள், அதாவது பெற்று சுமந்த அந்த ஸ்திரீயை எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாருன்னா, யோவான், அன்பின் சீஷன் யோவான் இடத்துலதான் அவர் ஒப்பு கொடுத்தாரு. ஏன்னா அன்பின் சீஷன் யோவான் தான் மரியாளுடைய சகோதரியுடைய பிள்ளை. சரிங்களா? சகோதரியோட பிள்ளை தான் இந்த யோவான். அதாவது ஆண்டவர் சரியாக அவனுக்கு பெரியம்மாப்பா நீ பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி கரெக்டான ஆளுகளை கொடுக்குறாரு. சும்மா ஒண்ணு கொடுக்கல அவர் ஆண்டவர். மற்ற சீசருக்கு போய் பார்த்துக்கணும்னு சொல்ல முடியுமா? நாங்கள் ஏன் பார்த்துக்கிறோம் அப்படின்னு? ஏன்னா உன்னுடைய ரத்தம் அப்படின்னால என்ன பண்றாரு ஆண்டவர், யோவான் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பா இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அந்த ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு அரவணைப்பை அவர் கற்றுக் கொடுக்கிறாருமே. நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, அதை நீங்க மனதில் வச்சுக்கணும். பிள்ளைகளை அரவணைக்கணும், கடிஞ்சு கொள்ளக்கூடாது, எப்போதும் வேதனைப்படுத்தி பேசக்கூடாது. அரவணைப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கணும் இல்லை? அந்த அன்பான வாருதல், அதுக்காக நம்ம ஓடி வரோம். பயப்படாதம்மா தைரியமானு சொல்ற அந்த வார்த்தைக்காக தானே வரோம். நீங்க சொல்லுங்க, அதுதானே வேதனையோடு கண்ணீரோடு வருகிற அந்த இடத்துல பயப்படாதம்மா தைரியமா இருக்கு, ஆண்டவர் இருக்கிற கொல்லப்படாதீங்க பார்த்துக்கலாம். அந்த அரவணைப்பை ஆண்டவர் சரியாக செய்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அது இல்லாததுனாலதான் வீட்டுல என்ன பண்ண
பண்ணுது? போராட்டங்கள் அதிகரிக்கும். சரி, 4வது வார்த்தைக்குள்ளே நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஒரு வேதனையான ஒரு சூழல். தத்தளிப்பு. என்ன பூ? இப்ப தத்தளிப்பு. முதல் பூ, 2வது, 3வது, வெரி குட், 4வது தத்தளிப்பு. பயங்கரமான ஒரு தத்தளிப்பின் ஒரு நேரம். மத்தேயு 27:46ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே கடந்து வரும். அப்படிதானப்பா? அப்படிதானே? எல்லாருக்குமே ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்போ ஆண்டவரை நோக்கி அவர் பார்க்கிறார். என்னை கைவிட்டுட்டீங்களே. இவ்வளோ பாடுகள் பண்ணும்பொழுது அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை, என்னை கைவிட்டீங்களப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. அவ்வளோ அடித்தாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க. அவருடைய முதுகை உழுதார்கள் அப்படின்னு அவரை பார்க்கக்கூடக்கூடிய ரூபமே இல்லை அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாடுகளில் இருந்த வழியெல்லாம் அவரை அடித்து உடைத்து காரி உமிழ்ந்து மண்டையில் அடித்து அவரை ஈனப்படுத்துகிற ஒரு ஆடையை அடித்து இதுதான் யூதர்களுடைய ராஜா அப்படின்னு சொல்லி அவரை வேதனைப்படுத்துகிற பொழுது கூட அவர் அப்படி சொல்லலை. ஆனால் இப்பொழுது என்ன ஆச்சு? வாசிங்க, 45ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஒரு பயங்கரமான ஒரு அந்தகாரம். இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இப்ப அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணமாக போகிறார் என்ற உடனே அவருடைய படைப்புகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அப்படியே கலங்கிட்டு படைப்பு. அவர் படைத்த வானமும் பூமியும் சிருஷ்டித்த அந்த தேவன் மரணத்தை அவர் தழுவிக்கொள்ள போகிறார். என்ன நடந்துச்சு? அந்த படைக்கப்பட்ட அந்த படைப்புகள் எல்லாம் ஒரு வேதனையோடு கூட அங்கே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். வெறும் மனுஷர்கள் ஒரு பக்கம் நிந்தித்திருக்கலாம், ஆனால் கவனிங்க, ஆனால் அவருடைய படைப்புகள் என்ன பண்ணுது? ஆண்டவருடைய மரணத்தை ஜீர்ணிக்கவே முடியல. பாருங்க, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிடுச்சு. ஏன் அந்தகாரம்? வெளி ஒளியாய் வந்த இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்ன பண்ண போறாரு? இருளை வைக்க போறாரு. ஏன் அந்த அந்தகாரம் ஏன் வந்துச்சு? மனுஷருடைய அந்த பாவங்கள், மனுஷருடைய மரணத்தின் மரணத்துக்குள்ளே அவர் போக போறபடினால் இந்த பூமியில் உள்ள எல்லா மனுக்குலத்துடைய மரணமும் ஒன்னா சேர்ந்து அங்க வெளிச்சம் போய் அங்க என்னாச்சு? அந்தகாரம் இருளாயிடுச்சு. பயங்கரமான ஒரு இருள். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு. எப்ப இந்த வார்த்தையை சொன்னார் என்றால் 43ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்று பரியாசம் பண்ண ஆரம்பிச்சார். அந்த பரியாசம் பண்ணும்போது அவரோட தாங்க முடியல. எவ்வளவு நன்மைகளை செய்யறேன் அப்படிதானப்பா? நிறைய நன்மை பட்டுட்டு அவங்க போகும்போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ரொம்ப வேதனையா இருக்கும். ஐயோ, நம்ம இப்படியெல்லாம் இவங்களுக்கு ஜோம் பண்ணோம், இப்படியெல்லாம் நம்ம கண் விழிச்சோம், பலவீனத்துல கூட வந்து உட்கார்ந்தோமே, இரவெல்லாம் கண் விழிச்சோமே. எனக்கே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இயேசு 3.5 ஆண்டு காலம் அவர் அயராது படுக்க நேரம் இல்லை, சாப்பிட நேரம் இல்லை. எப்போ அவர் சுற்றி ரவுண்டு ஜனங்க எப்போ சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. இவரை சுற்றிட்டு போனால் நல்ல என்ன பண்ணலாம்? ஆகாரம் சாப்பிடலாம், நல்ல விடுதலையாக்குவார், பலவீனம் போயிடும், சுகவீனமாக போயிடும். எப்பவுமே ஒரு குதூகலம்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தாலும் அப்படி சுற்றிக்கிட்டு கொண்டு இருந்த அந்த ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இன்னைக்கு நிந்திக்க ஆரம்பிச்சோட அவங்க சொன்ன ஒரே பாயிண்ட், நீ தேவனுடைய குமாரனா இருந்தால் உன்னை நீயே காப்பாத்திக்கோ. அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏதோ கடை கேட்பாங்க, இயேசுவை கொடுக்க சொல்லுமா சொல்றானா? வழக்கார புறத்துல கூட சொல்றான், இயேசு வந்து பேச சொல்லுமா? இயேசுவை கூப்பிட்டு சொல்றாங்க, ஐயா இயேசுனால அவரை கூப்பிட்டு ரட்சிக்க சொல்லு, அவரை கூப்பிட்டு என்ன காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லு, இயேசுவை ரட்சிக்க சொல்லு அப்படின்னு பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும். அதுவரை இப்படி பேசும்படியாக எனக்கு ஒப்பு கொடுத்து தெரியாது இல்லையா? அதுதான் வேதனையா இருக்கும். ஏன்னா உங்களை நம்பி இருக்கிற இவர்களுக்கு தெரியலையே. இங்க ஆண்டவரும் அதனால தான் என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டிருக்கிற அந்த தத்தளிப்பு சிலுவையின் பாடுகளிலே 4வது ஒரு பூவாய் இருக்கிறது. அடுத்த ஒரு காரணம் யோவான் 19ஆம் அதிகாரத்திலே, யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை வாசிமா.
யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, இந்த வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தவிப்பு. இப்போ 5வது என்ன பூவு? தவிப்பு. தாகமா இருக்கு. ஐயோ, யாரும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, நாக்கு வரலுது. தாகத்துக்கு தண்ணி, தாகம். ஐயோ, இவ்வளவு ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு வரணும் என்ற அந்த ஒரு தாகம். நான் ஜீவனை கொடுத்துட்டேன், இந்த எல்லா ஜனங்களும் என்னை தேடி வரணும் என்ற ஒரு தாகம், இந்த தவிப்பு அவருக்கு அந்த சிலுவையில உண்டாயிடுச்சு. நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டேன், ஆனா இனி இதுவரைக்கும் தான் வரணுமே என்ற அந்த ஒரு தத்தளிப்பு, அந்த ஒரு தவிப்பு அவரிடத்துல அவர் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எல்லாம் செஞ்சுட்டேன், வருவாங்களா என்னன்னு தெரியல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கல்யாணத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், எத்தனை ஜனங்க வருவாங்கன்னு தெரியல. அப்படிதானையா? ஒரு சில நல்ல ஃபங்க்ஷன் நம்ம ரெடி பண்ணும் போது என்ன பண்ணுவோம், போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வருவோம். மழை காலமா இருக்கும், என்ன ஆகும், ஐயோ வராங்களா என்னன்னு தெரியல, சாப்பாடு வேஸ்டா போச்சுன்னா என்ன பண்றது, குழந்தைக்கு பிறந்த நாளா இருக்கும், ஐயோ நம்ம கூப்பிட்டோமே இவங்களாம் வரலன்னா கஷ்டமாயிடுவேன், என்ன பண்றது அப்படின்ற ஒரு தவிப்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் எல்லாம் செஞ்சுட்டேன், ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் வருவாங்களா அப்படின்ற ஒரு தாகம் அவருக்குள்ள அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதானே ஆச்சு? வராங்க போறாங்க, அன்றைய இடத்துல ஜனங்களை பார்த்தா பின்மாற்றத்துல போயிடுறாங்க. எவ்வளவு ஜனங்கள் ஆண்டோடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிட்டாங்க. நான் நம்ம சபையை பத்தி சொல்லுங்க, உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு அவங்க பழைய இருக்கிறது ஆராதனைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்க கூட்ட கேட்டா சொல்றாங்க, நாங்க இயேசு தெரியுங்க, ஞானசாரம் எடுத்தவங்க அப்படின்றாங்க. ஆனா உலக பிரகாரமான அந்த காரியங்களை அவங்க பொட்டு வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு அவங்க விற்கிறவங்களுக்கு, ஏன்னா இயேசு எங்களுக்கு செய்யல அதனால நாங்கள் போயிட்டோம். ஆண்டவருக்குள்ள சிலுவையில அவர் பயங்கரமா தவிச்சாரு. நான் எல்லாம் செஞ்சுட்டேன், எனக்கு தாகமா இருக்கு, இந்த தாகம் எல்லா ஜனங்களும் உள்ள வந்தாதான் அப்படின்ற ஒரு வேதனையான ஒரு காரியம் அவருக்குள்ளேயே காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வேதனை இருக்கும் பாருங்க, சொல்ல முடியாத ஒரு காரணம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 29ஆம் வசனத்தை வாசிமா. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கணக்காளனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்ணீர் மாட்டி அவர் வாய்ப்பிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இப்பதான் அங்க தாயை வந்து ஒப்பு கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்தாச்சு, நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டோன்னே எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் செஞ்சுட்டாரா? செஞ்சுட்டார். ஏன்னா மரியாதை மட்டும் அங்க தனியா நிக்கிறாங்க. மனுக்குலத்துக்கு ஜீவனை கொடுக்க போற, ஓகே, என்னை சுமந்த தாய்க்கு அதையும் செஞ்சுட்டேன், இப்ப எனக்கு தாகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு. ஆனா என்ன பண்ணணும், அவர் அந்த கசப்பு காடியை குடிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த கசப்பை அவர் வாயில வாங்கி கொண்டுதான் ஆகணும், வேற வழி வாங்கினாதான். எப்படி இருக்கும் பாருங்க, நம்ம நாக்கு வரல பொழுது தண்ணி கேட்டா சில இடத்துல சொல்லுவாங்க, இதை குடிங்க, ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு. வேண்டாம், எனக்கு தண்ணி தாங்க வேணும். இல்லைம்மா, நான் உங்களுக்கு இது கொடுக்குறேன், எனக்கு வேண்டாம், தண்ணி வேணும், அதுதாங்க வேணும். பயங்கர ஒரு வேதனையான காரியம். அடுத்து என்னாச்சு பாருங்க, 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். 6ஆம் யோவான் 19:30 வசனம் வாசிமா. வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு. தலையை இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தலையை ஒப்பு விடப்பட்டார், சாட்சிட்டார், அவ்வளவுதான். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்ணீர் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். புரிய வேண்டும். ஆனால் அந்த காடி அவர் வாங்கின பிறகு முடிந்தது என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார், அவ்வளவுதான், ஒப்பு கொடுத்துட்டார். பிதாவினிடத்தில் அவரே ஒப்பு கொடுத்துட்டார். ஒரு வேதனையான ஒரு காரியம், அர்ப்பணிப்பு. இன்னைக்கு நம்மளும் ஆண்டோடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், ஆண்டவரே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், வாழ்க்கையில உங்க சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்கக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு நமக்கு இந்த அலைச்சல், இந்த வேதனை எல்லாம் முதல்லயே எல்லாம் இப்போ நினைக்கிறோம், முதல்லயே ஒரு சித்தத்துக்கு ஒப்புடுத்துதான் எல்லாம் சரியாயிட்டு இருக்கும் போல இருக்கு. நம்ம விருப்பம், நம்மளுடைய காரியம், நம்ம பிள்ளைகளை குறித்து, நம்ம குடும்பத்தை குறித்து சில நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை யோசித்த அப்படின்னா இன்னைக்கு காலதாமதமாகி உட்கார்ந்துருக்கோம். அன்னைக்கே ஆண்டோட சமூகத்துல அர்ப்பணிச்சு இருந்தா என்ன ஆயிருக்கும், எல்லாமே முடிந்திருக்கும். ஆண்டவருக்கு நாமத்தை மகிமைக்கின்ற ஒரு நல்ல பாத்திரமாகவும் நான் வாழ்ந்து இன்னைக்கே அவருக்கென்ற அனைத்து ஆத்துமாக்களையும் நான் சேகரித்திருப்பேன். இப்பவும் காலங்கள் குறைந்து போகவில்லை. ஆண்டோட சமூகத்துல என்ன பண்ணுவோம், அர்ப்பணிப்போம். அவர் எப்படி தன்னுடைய ஆவியை என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போம். லூக்கா சுவிசேஷம் 23:46.
லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46. பிதாவே, உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஆமென். சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். ஒப்புவிப்பு. கடைசியாக ஒப்புவிப்பு. சொல்லுங்க. ஒப்புவிப்பு. 23:46 வசனம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்திலே 46 வசனம். ரொம்ப ஒரு வேதனையான ஒரு காரியம். இயேசு பிதாவே உங்களுடைய கைகளில் என்ன பண்றேன், என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் என்று மகா சத்தமாய் கடைசியா கூப்பிட்டு இப்படி சொல்லி அவர் என்ன பண்ணாரு, ஜீவனை விட்டார். அதோட முடிந்தது, ஒப்புவிச்சிட்டார். மகா சத்தம். இப்படி 7 பூக்கள் என்ன பண்ணுச்சு, அங்கே சிறுவிலே பூத்ததை நம்ம பார்க்கிறோம். என்ன அதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு 44ஆம் வசனத்தை வாசிமா. 44, 45. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருளாயிருந்தது. தேவாலயத்தின் கிரீச்சினை கண்டது. இரண்டாவது கிழிந்தது. அதெல்லாம் முடிச்சிட்டார். இந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இருந்த பிளவை ஆண்டவராக உடைக்கிறார். இனி நீங்கள் என்ன பண்ணலாம், தேவனை நீங்க ஆராதிக்கலாம். எந்த இடத்துல இருந்து வேணா ஆராதிக்கலாம். எருசலேமில் மாத்திரமல்ல, பூமியில எங்கும் ஆராதிக்க வேண்டிய அந்த நாட்கள் வந்து விட்டது. எங்க நின்று நீங்க கூப்பிட்டாலும் ஆண்டவர் உங்க இடத்துல வருவார் அப்படின்ற அந்த பலிபிடத்திலே இருந்ததான திரைச்சியிலே அங்கு 2ஆக கிழிக்கப்பட்ட தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் இருந்த அந்த அடைப்பை ஆண்டவர் என்ன பண்ணார், எடுத்து போட்டார். அந்த உடைச்சு போட்டார். ஆண்டவர் அங்கே உடைத்து போட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம கூப்பிடுற தூக்கில் தான் இருக்கிற கூப்பிடுறது. இன்னைக்கு அநேக ஜனம் என்ன பண்றாங்க, மரியாதை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, அப்புறம் சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அந்த வேண்டாம், நீ இன்னொரு இடத்துல சொல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே இப்போ ஆண்டவரை கூப்பிடுகிற அளவுக்கு அவர் என்ன பண்ணார், அந்த திரைச்சீலை அவர் உடைத்து உங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த பிளவை சரி செய்து விட்டார். இப்போ என்ன பண்ணலாம், நீங்க ஆண்டவரை டைரக்டா தேவனே நீர் அப்பா கூப்பிடலாம், அப்பா பிதாவையே கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா. நமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் முதலாவது தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் மன்னிப்பு. ஆண்டவரை மன்னி, இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அந்த மன்னிப்பை அவர் பெற்றுக் கொடுத்தது போல இன்னைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற மனுஷர்களை என்ன பண்ணணும், ஆண்டவரை இவர்களை மன்னியும் என்று சொல்லி நம்ம நிற்க வேண்டும். 2வது ரட்சிப்பு. மற்றவருடைய ரட்சிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆத்திரமாய் இருக்க வேண்டும். அவர் கொடுத்தார். இன்னைக்கு பரதீசில் நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். 3வது அரவணைக்கிறார். உங்களிடத்துல அருகில் இருக்கிற மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, அரவணைக்க வேண்டும். அரவணைக்க வேண்டும். அரவணைப்பு தான் அந்த வார்த்தை, அங்கான வார்த்தைக்கு தான் அவங்க ஏங்குறாங்க. பொண்ணோ பொருளோ அல்ல. இந்த ஏற்ற காலத்துல ஏற்ற சமயத்தில் நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தை அவர்களுக்கு வேதனையிலிருந்து நீங்குகிறதா இருக்கிறது. 4வது ஒரு தத்தளிப்பான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். என் தேவனை ஏனெனை கைவிட்டேன் என்று சொல்லப்பட்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சிலுவையிலே நமக்காக தவித்தார். அந்த ரட்சிப்புக்கு நம்ம பாத்திரமாய் இருந்த இன்னைக்கு ஆண்டோட சமூகத்துல வந்திருக்கிறோமே. எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தலையாக சாய்த்தாராம். அர்ப்பணிப்பு நமக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு காணப்பட வேண்டும். கடைசியாக ஆண்டவர் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி பிதாவிடத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார். கரங்களை வைத்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா இந்த கால வேளையில, இந்த மதிய வேளையில, அப்பா இந்த நேரத்திலே நாங்கள் சிலுவையினுடைய 7 வார்த்தைகளை தியானிக்கபடி பாராட்டின இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். 7 பூக்களையும் ஆண்டவர் இந்த கல்வாரிலே பூக்க செய்த தெய்வம், அதன்படிக்கே ஆண்டவர் இந்த நாட்கள் அவருடைய பிள்ளைகளை இந்த பாதையிலே கடந்து வரும்படியாக இந்த தெய்வம் நீங்க வைத்திருக்கிற அந்த குருவை இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம் ஐயா.